கதிரவன் டாக்கஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த மோடி அரசு எப்படியெல்லாம் மக்களுடைய வரிப்பணத்தை தனது அரசியல் விளம்பரத்திற்காகவும் தம்பட்டத்திற்காகவும் செலவழிக்கிறது என்பதை பற்றிய ஒரு புள்ளிவிவரம் கிடைத்திருக்கிறது. அதே சமயத்தில் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதி பகிர்வை எவ்வாறு தர மறுக்கிறது, ஆனால் இங்கு தமிழ்நாடு நிதியை சரியாக கையாளவில்லை என்று ஒரு வெற்று அறிக்கையை வெளியிட்டு அது மூலம் பியூஷ் கோயல் அவர்கள் அரசியல் லாபத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த மோடி அரசினுடைய விளம்பர செலவில் 5 அமைச்சர்கள் மூலம் மேற்கொண்ட விளம்பரங்கள், 5 அமைச்சகங்கள் மூலம் மேற்கொண்ட செலவுகள் மட்டுமே 60% தாண்டிவிட்டன. கடந்த 2024-25 நிதியாண்டில் சுமார் 525 கோடியே 90 லட்சம் ரூபாய் விளம்பரத்துக்கு செலவிடப்பட்டுள்ளது. இதில் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம், அதே போன்று உணவு மற்றும் பொது விநியோகம், பாதுகாப்பு அமைச்சகம், நிதி அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் என பல்வேறு கோடிகள் செலவு செய்யப்பட்டன. இந்த நிதியாண்டில் மட்டும் ஒலி மற்றும் டிஜிட்டல் விளம்பர செலவு மட்டும் 406.12 கோடி. இதன் பங்களிப்பு வெறும் 77.2% தான். அதே நேரத்தில் அச்சு ஊடகங்களுக்கான செலவு 40% குறைந்து விட்டது. சமூக வலைதளங்கள் விளம்பரத்தின் மூலமும் கூட கிட்டத்தட்ட 9.85 கோடி செலவிடப்பட்டுள்ளது. இது கடந்த 2025-2020 நிதியாண்டில் 14.6 கோடியாக உயர்ந்துள்ளது. அதாவது இந்த மோடி அரசு மட்டும் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் விளம்பரத்துக்காக 2447 கோடியை ஒன்றிய அரசு செலவிட்டுள்ளது. இதன்படி நாள் ஒன்றுக்கு பார்த்தால் ஒரு நாளைக்கு 1,34 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. மின்னணு அச்சு ஊடகங்கள், விளம்பர பலகைகள் உள்ளிட்டவை இதில் அடங்கும். இந்த நேரத்தில் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களே, நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோலாம் கொடுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா, சமீபத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம். தர்மேந்திர பிரதான் அவர்கள் மறைமுகமாக சிபிஎஸ்இ கல்வி பள்ளிகளில் 3வது மொழி ஒன்றை படிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த 3வது மொழி என்பது நமக்கு மிக தெளிவாக தெரியும். இந்த 3வது மொழி இந்தியாகத்தான் இருக்க முடியும். ஏனென்று கேட்டால் அந்த பள்ளிகளில் தமிழ் ஆசிரியரை கூட அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். அதனால் தமிழ் படிப்பதற்கு ஆள் இல்லை என்று அவர்களே ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இந்திய ஆசிரியர்கள் வடநாட்டில் அதிகம் இருக்கிறார்கள். அவர்களை இங்கு திணிப்பதற்காக 3ஆம் மொழி என்ற ஒன்றை படிக்க வேண்டும், அதை ஏற்க மறுத்தால் நிதி அளிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ற தமிழ்நாட்டுடைய கல்விக் கொள்கைக்கு முற்றிலும் மாறான காவிமய கொள்கையை தமிழ்நாடு ஏற்காத காரணத்தால் தமிழ்நாட்டுக்கு கல்வித்துறையில் சுமார் 2152 கோடிக்கும் அதிகமான நிதியை இந்த ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. சமக்கிர சிக்ஷா அபியான் என்ற திட்டம் மற்றும் பிஎம் ஸ்ரீ திட்ட நிதிகள் 2024-25 முழுவதாக முடக்கப்பட்டு விட்டது. மேலும் மெட்ரோ ரயில் திட்ட நிதி மற்றும் பேரிடர் நிவாரண நிதி இந்த பகிர்விலும் பாகுபாடு காட்டப்படுவதாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இப்போ கல்வித்துறை எடுத்து கொண்டால் 2024-25 கல்வியாண்டில் சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய 2152 கோடி, அதாவது 60% தான், 40% தமிழ்நாடு கொடுக்குது. இப்போ கொடுக்காதனால தமிழ்நாடே இந்த நிதிச்சுமையை ஏற்று அரசு ஆசிரியர்களுக்கு ஊதியம் போன்றவற்றை கொடுத்து வருகிறது. இது இன்னும் 2152 கோடி விடுவிக்கப்படவில்லை. அதே போல் பிஎம் ஸ்ரீ திட்டம் என்று பிரைம் மினிஸ்டர் கல்வி திட்டம் ஒன்று இருக்குது. இந்த திட்டத்தை அமல்படுத்த ஒப்புக்கொண்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகாத காரணத்தால் 2024-25 தமிழ்நாட்டுக்கு நிதி மறுக்கப்பட்டு விட்டது. அடுத்து பேரிடர் நிவாரணம் என்று பார்க்கும் பொழுது வட மாநிலங்களில் வெள்ளம் அல்லது இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டால் அதிகமான நிதி கொடுப்பதும் தமிழ்நாட்டுக்கு குறைவான நிதி, அதாவது கேட்கறதுல ஒரு 64% கூட கொடுக்கறதில்லை. ஒரு 1000 ரூபா கேட்டால் வெறும் 6400 640 ரூபா கொடுத்தா எப்படி அது போதுமானதாக இருக்கும்? அதே போல் மெட்ரோ ரயில் திட்டம்,
சென்னை மெட்ரோ ரயில்வே திட்டத்தினுடைய 2ஆம் கட்டத்திற்கு போதிய நிதி ஒதுக்கீட்டில் தாமதம் செய்கிறாங்க. இதெல்லாம் இப்படி மாநிலத்துக்கு தர வேண்டிய நிதிகளை எல்லாம் நிறுத்தி வைத்து குறைத்துவிட்டு விளம்பரத்துக்கு தாராளமாக செலவிடுவது விமர்சனங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் இப்பொழுது சமீபத்தில் ஃபோட்டோஷூட் முழுவதுமாக நமது பாரத பிரதமர் நடத்தி கொண்டு வருகிறார். பெண்கள் அஸ்ஸாமில் இதுக்கு போனால், தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனால் ஒரு தோட்டத்தில் விவசாய பெண்களோட பேசுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோஷூட்டு. இப்படி விளம்பரத்துக்காக பல்வேறு பல்கலைக்கழக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவிடக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு தர வேண்டிய, சட்டப்படி தர வேண்டிய நிதிகளை தர மறுப்பதும், தமிழ்நாட்டு அரசினை நிதிச்சுமைக்கு ஆளாக்கிவிட்டு ஒரு நிதி அறிக்கையை வெளியிடுவதாக சொல்லி தமிழ்நாட்டின் மீது இந்தியை திணிக்க முற்படுகிறது. இதை தமிழ்நாட்டுடைய முதல்வர், 8 கோடி தமிழ் மக்களுடைய தலைவர் மிக கடுமையாக எதிர்த்திருக்கிறார். எப்படிப்பட்ட சூழலிலும் மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது, தமிழ்நாடு அதை எதிர்க்கும், தமிழ்நாடு வெல்லும் என்ற ஒரு தனது குரலை மிக உரத்து கூறியிருக்கிறார். எனவே நாடி வந்த இந்தி பெண்ணே, நீ தேடி வந்த கோழையர் நாடு இதுவல்ல என்று சொன்ன தலைவர் கலைஞரின் பெரும்படை இந்த ஒன்றிய அரசினுடைய வஞ்சக எண்ணங்களை, வஞ்சக கொள்கைகளை நிச்சயமாக முறியடிக்கும். அதற்கு ஒரே தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். அவர் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைந்தால்தான் இந்த ஒன்றிய அரசினுடைய தமிழர் விரோத கொள்கைகளெல்லாம் முறியடிக்கப்படும். இதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். எனவே ஒன்றிய அரசை இதை போன்ற பொய்ச் செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் கண்ணதாசன். நன்றி, வணக்கம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா. உங்களின் சேவையில் நாடு வளரும், உங்கள் பின்னாலே நாங்கள் செல்வோம்.